அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுமுல்லா என்ற ஒரு ஹலீஃபா, நேர்மையான, சிறந்த, எளிமையான ஒரு ஹலீஃபா இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு ஹலீஃபா தான் ஹிஷாம் பின் அப்துல் மலிக் என்ற ஒரு ஹலீஃபா. 2 பேரும் ஹலீஃபா தான். அவர்களில் 2 பேருக்குமே இந்த ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுமுல்லா அவர்களுக்கும் 11 பிள்ளைகள், ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அவர்களுக்கும் 11 பிள்ளைகள். ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா மிக எளிமையாக வாழ்ந்ததுனால அவர்கள் விட்டு செல்லும் போது 11 பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் 3/4 தீனார், 3/4 தங்க காசு தான் இருந்துச்சு. ஆனால் இதே ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அவர் மரணிக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 10,000 தீனார் தங்க காசை விட்டு சென்றார். 2 பேரும் ஹலீஃபா. ஆனால் இவருடைய வாழ்க்கை எளிமையாக இருந்தது, நேர்மையாக சம்பாதித்தார் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அவர் ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய பிள்ளைகளை செல்வந்தராக அநியாயமான வந்த காசை விட்டு சென்றார். ஒரு கட்டத்தில் பிறகு காலங்கள் கடியது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் நேர்மையாக, எளிமையாக அவர்களுடைய காசு ஹலாலானதை விட்டு சென்றதுனால அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்தளவுக்கானார்கள், பிறகு காலத்தில் செல்வந்தர்களாக ஆகி தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்களாக ஆனார்கள். ஆனால் ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக வாழ்க்கையும் இந்த காசு பணத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தியதால் அவர்கள் காசு அந்த விட்டு செல்லும் போது அவர்கள் ஒரு கட்டத்தை அந்த பிள்ளைகள் ஏழையாக பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலையில் ஆகிவிட்டார்கள். இந்த சம்பவம், இந்த விஷயம் நமக்கு, இந்த செய்தி நமக்கு உணர்த்துவது என்ன? நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு ஹலாலாக இருந்தால் அது அல்லாஹ் அந்த காசின் மூலம் பரக்கத்தை அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டிருப்பான். நாம் அநியாயமான முறையில் பிறரை ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் அது சீக்கிரமாக அழிந்துவிடும், நம்முடைய தலைமுறைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது.